இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாங்க. அது இன்றைக்கி கோயிலுக்கு போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ. வீட்டிலேருந்து எப்படிலாம் அழைச்சி எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற அதோடைய முறைகள் என்னென்ன, எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தாலே மெய்சிலுக்கும் மனசெல்லாம் குளிந்துரும். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மறுபடி ஐயப்பங்களுக்கு விரதம் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் எப்படி இருப்போம்னா 48 நாள் விரதம் இருந்து அதே மாதிரி ஆணும் பெண்ணும் எந்த ஆசையும் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல், ஆணவ பேச்சு இல்லாமல், கோபம் இல்லாமல், மனசில் சலல புத்தி இல்லாமல், கெட்டங்கள் எண்ணம் இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும். கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அதே மாதிரி தரையில் தான் தூங்கணும். ஒருவேளை உணவு தான் சாப்பிடணும். காலை மாலை 2 நேரம் குளிக்கணும். தலை தான் குளிக்கணும். அதே மாதிரி வாசனை பொருட்கள் எதுவுமே கலந்து தேய்ச்சி குளிக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் முறைகள் எங்களது சைடில் இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க கடைக்கு போனாலும் சரி, வெளியில் டவுனுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, வீட்டுக்கு வந்த உடனேயுமே குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போகணும். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு தான் சமையல் அறைக்கே போகணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இந்த கீரைகள், சொரக்காய், பாவக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஐட்டங்கள்லாம் நான் சைவ சாப்பாடாக என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் கடுமையான விரதம் இந்த ஐயப்பனை நம்ம காத்து கிடந்து நம்ம போகிறோம். அதோட வீடியோ தான் நல்லாயிருக்கும். நீங்களே பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் முறைகளில் எந்தெந்த மாதிரிலாம் நீங்கள் விரதம் இருந்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது எங்கள் வீட்டுக்கு சாமியை வேறு மாலை போட்டிருப்பாங்கல்ல, அந்த சாமியை நாங்கள் பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு பால் கொடுத்து வீட்டுக்குள்ளே வர வச்சு அவங்க எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு சாமிகளை அழைச்சிட்டு போவாங்க. அதோட வீடியோ தான் இது. இந்த மாதிரிலாம் நீங்களும் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாமி வாங்க, அந்த சாமி வந்துருங்க. உஸ்தாத் வந்தாரா? அல்லாஹ் என்ன வரலாம் உஸ்தாத் ரெடியா இருக்கா சாமி? ரெடியா இருக்காரு. அவர் நிரந்தரா வந்து போயிட்டார் சாமி. ரெடியா இருக்க வேலை பார்க்கணும். அவர் என்ன வேலை பார்க்கறாரு? நல்லா வந்துருக்கா? தரப்பார் வந்து. அம்மா தொடர்ந்து நம்ம போயிடலாம்ல. சாமி ஆளு போற சாமி நம்ம போற நிக்கின்னு சாமி. அவசரப்பட கூடாது. நம்ம ஒண்ணுமே தொடாம போய் அவர் போய் தொழுன தொழுவாரா? ஓம் சாமி. ஓம் சாமி. ஆலகுடிசாமி சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா வாரோமப்பா ஐயப்பா சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமி மாரே ஐயப்பா மாரே சாமி மாரே ஐயப்பா மாரே ஐயப்போ சாமியே சாமியே சரணம் ஐயப்பா சரணம் சாமி சரணம் ஐயப்பா சரணம் சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா வாரோமப்பா ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியே சரணம் ஐயப்பா சரணம் சாமியே சரணம் ஐயப்பா சரணம் சாமியே சரணம் ஐயப்பா
சரணமப்பா ஏய் இத இப்படி போடு சாமி சாமியே சரணம் சாமி என்ன சாமி சாமி சரணம் அம்மா சொல்லி சார் வெளியில அது சாமி சாமி சரணம் புரியவே இல்ல சாமி சாமியப்பா சரணமப்பா ஐயப்பா சாமியப்பா சரணமப்பா வந்தோமப்பா வாரோமப்பா கல்லு முள்ளு சாமியப்பா சரணமப்பா சாமியே ஐயப்போ சாமி மாரே சாமி மாரே சாமியப்பா சரணம் ஐயப்ப சரணம் சாமியப்பா கல்லு முள்ளு கல்லு முள்ளு சாமியே ஐயப்போ சாமி மாரே ஐயப்ப மாரே சாமியப்பா சரணமப்பா சாமியே ஐயப்போ சாமி மாரே சாமியே கண்டா சாமியே கண்டா மோச்சம் கெட்ட சாமியப்பா சரணமப்பா ஏய் குருசாமி சாமியப்பா வாங்க சரணமப்பா சாமியப்பா சரணமப்பா சாமியே சாமியே சாமியப்பா சரணமப்பா சாமியே ஐயப்போ சாமி மாரே சாமியப்பா சரணமப்பா வந்தோமப்பா வாரோமப்பா கல்லு முள்ளு சாமியே ஐயப்போ சாமி மாரே சாமி மாரே சாமி மாரே சாமி மாரே ஐயப்போ சாமி மாரே சாமி மாரே சாமி மாரே ஐயப்போ துணுறீங்க சார் தொட்டு துணுறீங்க சார் வேற குரு இது சாமியே அம்மா குரு வச்சிருமே சாமியப்பா சரணமப்பா சாமியே சாமியே ஐயப்போ சாமி மாரே சாமியப்பா சரணமப்பா வந்தோமப்பா வாரோமப்பா சாமியே ஐயப்போ சாமி மாரே சாமியப்பா சரணமப்பா சாமியே ஐயப்போ சாமி மாரே சாமியப்பா சரணமப்பா சாமியே 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 ஐயப்போ சாமியே சாமியே சாமி மாரே சாமி மாரே ஐயப்போ சாமியே கண்டா சாமியே ஓம் சாமியே ஓம் சாமியே ஓம் கமகச புஜினே ஓம் சாமியே ஓம் சாமியே. அவ்வளோதாங்க. வீட்டில் சாமி கும்பிட்டு சாமி கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. இது வந்து வேனில் தான் எல்லாருமே போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 சாமியை போகிறாங்க. கோயிலில் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் விநாயகர் கோயில். அதில் தாங்க வீட்டில் வந்து மாலை போடுறவங்க, கலர் கொடுக்குறவங்க, பிஸ்கட்டு, இது காசு, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறையா பண்ணுவாங்க. அதுவும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான். பாய்.